ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது 11ஆம் தேதி 11/4/25 அது பங்குனி உத்திரம்ப்பா. ரொம்ப விசேஷமான நாள், முருகனுக்கு விசேஷம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷத்துலேயே தமிழ் மாதத்துலேயே நிறைய அவருக்கு சிறப்பான நாட்கள் வந்திருக்கு. எல்லாத்தையும் விட மிக முக்கியமான நாள் கடைசி மாதம் பங்குனி மாதம், பங்குனி உத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்தில் வரதுனால பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு தயவு பண்ணி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. ஒன்று, கல்யாணம் ஆகாத வாழ்க்கை இது ரொம்ப விசேஷமான நாள். முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணமான நாள். அதுக்கப்புறம் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணமான நாள். அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கல்யாணம் ஆனவா ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே போகிறது, திருமண தடை நீங்கிறதுக்காக நீங்கள் தாராளமாக இந்த பங்குனி உத்திரத்தும் போது உபவாசம் இருந்தேன்னாக்க ரொம்ப விசேஷம். உபவாசம் அப்படின்னா கார்த்தால பௌர்ணமிங்கிறது உங்களுக்கு 12ஆம் தேதி தான் வருது. அதனால உங்களுக்கு இது 11ஆம் தேதியே உத்தர நட்சத்திரம் வரதுனால முருகனுக்கு சிறந்த நாள் அன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஊர்ஜிதப்படுத்தி அன்னைக்கு தான் பங்குனி உத்திர விழா பழனியிலே கொண்டாடப்படுகிறது. ஸோ நம்மளும் அந்த தேதியிலேயே முருகனுக்கு ஸ்டார் மாதிரி போடுவதில் சரவணம் பவ அப்படின்னு சொல்லி எழுதி 6 அகல் விளக்கை ஏற்றி அதை நீங்கள் ஆற்றுலையே நீங்கள் வழிபட்டுக்கலாம். ஏன்னா கோவிலுக்கு போகணுன்னா தாராளம், ஆனால் போகிறது ரொம்ப நல்லது. முடியாதவா நீங்கள் ஆற்றுலையே வழிபட்டுக்கோங்க. மாமி, நான் இந்த மாதிரி மாதவிடாய் ஆற்றுல இல்லை, பீரியட்ஸ் அப்படின்னா தயவு பண்ணி வருத்தப்பட வேண்டாம். சாமி ரூமுக்கு மட்டும் போகாமல் முருகனுடைய ஸ்லோகம் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் சொன்னேனாலே போரும். நம்மளை தேடி அத்தனை நல்ல காரியங்களும் நம்மளை தேடி வந்துடும். ஏன்னா இவர் அழகன் அப்படின்னு சொல்லுவா பற்றில, முகத்தழகு கிடையாதுப்பா, அகத்தழகு. அவர் பகைவருக்கும் அவர் நல்லது நினைச்ச தெய்வம் அவர். ஸோ அதனால எல்லாருக்குமே கொடுத்தேன் தந்தேன் அப்படின்னு சொல்லி மனசார கொடுத்து 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 அந்த அகத்துடைய அழகு அவர் முகத்தில் தெரிகிறது அப்படிம்பார். ஸோ நான் அப்பேற்பட்ட அழகன் அந்த முருகன். ஸோ அதனால நீங்கள் நன்ன மனசார பீரியட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கோவிலுக்கு மட்டும் போக வேண்டாம், ஆற்று சாமி ரூமுக்குள்ளே போக வேண்டாம், பேசாமல் உட்காந்துட்டு நன்னா மனசார நீங்கள் அவரை தியானிச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்களேன். பூமேவு சண்முக விலாசமும் மீறாறு புருவமும் கிரீட முடியும், பொட்டு நுதலம் கனக குண்டலமும் அருள்மாழி பொழியும் ஈராறு விழியும், வாய்மேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலை அணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமுங்கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேவு மெஞ்ஞோவ வீதமணி மார்பமும் சாத்து திரு உத்திரியமும் தாமரை பாதமும் தயமினேன் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னாலே போரும்பா. உங்களை அத்தனை சந்தோஷங்களும் தேடி வரும், ஐஸ்வர்யம் தானாக வரும். ஐஸ்வர்யத்துக்காக வேண்டியன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும். திருமண தடை அதே மாதிரி முருகப்பெருமான நீயே எனக்கு பிறப்பா, எனக்கு குழந்தையாக பிறான்னா கண்டிப்பான முறையில் நடக்கும். அவள் சக்தியாகவும் பிறப்பாள், அப்படி இல்லை தெய்வமாகவும் முருகப்பெருமானாவும் பட குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும். நீங்கள் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு கோவிலுக்கு போய் ஒரு சில பேர் பால் குடமெல்லாம் எடுப்பா. முருகனுக்கு ஆற்றுல வேல் இருந்ததுன்னா அதுக்கு பசும்பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கள, நீங்களாவே ஆற்றுல ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கல்யாண தடை நீங்கி கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், திருமண ஒத்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சக்கரை பொங்கல் நைவேத்தியம் ரொம்ப விசேஷம். ஆற்றுலையே அதை நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு நீங்கள் ஆற்றுல பக்கத்தில் இருக்கிறவளை கொடுத்துட்டு நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுங்கோ. நன்னா வேண்டிக்கோங்கோ, அத்தனை நன்மைகளும் நடக்கும். ஓம் சரவண பவ.